அத்தியாயம் 57. பாண்டவர் சேனாதிபதி. உபப்லாயபுரத்துக்கு வந்து சேர்ந்த கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் நடந்தவற்றை பாண்டவர்களிடம் கூறினார். மேலும் அவர், நான் உண்மையையும் ஹிதத்தையும் சொல்லி எந்த பயனும் இல்லாமல் போனது. இனி 4வது கடைசியுமான தண்ட பிரயோகத்தை தவிர வேறு வழி இல்லை. அரசவையில் இருந்த பெரியோர்கள் அனைவரும் சொல்லிய பின்னரும் மூடனான துரியோதனன் அவர்களை புறக்கணித்தான். இனி போருக்கான ஆயத்தங்கள் தாமதமின்றி நடைபெற வேண்டும். பெரும் பலிக்கு குருக்ஷேத்திரம் காத்து கொண்டுள்ளது என்றார். உடனே தருமர் தன் தம்பியரிடம், தம்பிகளே, இனி சமாதான ஆசை இல்லை, நமது சேனைகளை அணிவகுத்து விடுவீராக என்று ஆணையிட்டார். சேனைகளை 7 பாகமாக பிரித்து அவற்றிற்கு முறையே துருபதன், விராடன், திருஷ்டாத்யுமன், சிகண்டி, சாத்தியகி, சேதிதானன், பீமசேனன் ஆகிய 7 நாயகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பாண்டவரின் சேனாதிபதியாக யாரை நியமிப்பது என்று ஆலோசித்தனர். தருமர் முதலில் சகாதேவனை அழைத்து, சகாதேவா, இந்த 7வரில் ஒருவனை தேர்ந்தெடுத்து சேனாதிபதியாக நியமிக்க வேண்டும். நெருப்பை போன்று பகைவரை எரிக்கும் பீஷ்மரை தாக்கும் வல்லமை உடையவனாகவும் அனைத்து சேனைகளையும் நேரத்திற்கு தக்கபடி நடத்திட வல்லவனாகவும் உள்ள ஒருவனே நமக்கு சேனாதிபதியாக வேண்டும். இவர்களில் இதற்கு யார் பொருத்தமானவர்? உன் கருத்தை கூறு என்றார். அதற்கு சகாதேவன், அண்ணா, அஞ்ஞாத வாசத்தில் எந்த ராஜனை அடித்திருத்தோமோ, எவரது நிழலில் நின்று மறுபடியும் நம் பாகத்தை நாம் கேட்கிறோமோ அந்த விராட மன்னரையே நாம் சேனாதிபதியாக்கலாம் என்றான். அடுத்து நகுலனை அழைத்த தருமர் அவனிடம் இது பற்றி கேட்டபோது, வயதிலும் அறிவிலும் தைரியத்திலும் குலத்திலும் பலத்திலும் சிறந்து விளங்குபவரான துருபதரையே நமது சேனாதிபதியாக்கலாம் என்றான். மேலும் அவன், பரத்வாஜரிடமிருந்து அஸ்திரங்கள் கற்றவரும் துரோணரை எதிர்க்க வேண்டும் என்று வெகு காலமாக காத்திருப்பவரும் மன்னர்கள் பலரால் நன்கு மதிக்கப்பட்டவரும் திரௌபதியின் தந்தையும் நமக்கு தந்தையும் போன்ற ஆதாரமாக இருப்பவரும் துருபதர்தான். மேலும் அவர் தம் சேனைகளின் முன்னிலையில் நின்று துரோணர், பீஷ்மர் ஆகியோரையும் எதிர்த்து நிற்கக்கூடியவர் என்றான். 3வதாக தர்மன் அர்ஜுனனை அழைத்து அவனிடம் கேட்டபோது, இந்திரியங்களை வென்றவரும் துரோணரின் முடிவுக்கென்றே தோன்றிட வீரருமான திருஷ்டத்யும்தான் நமக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். பரசுராமரை தயக்கமடைய செய்த பீஷ்மரது பானங்களை தாங்கக்கூடியவர் திட்டத்தியும்தான் ஒருவரே. துருபத புத்திரனை தவிர பீஷ்மரை எதிர்க்கக்கூடியவர் வேறு எவரும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. சேனாதிபதி பதவிக்கு அவரே பொருத்தமானவர் என்றான். அடுத்து பீமன், அண்ணா, அர்ஜுனன் கூறியது மிக சரியே. ஆனாலும் பீஷ்மரது வதத்திற்கென உண்டானவன் என சிகண்டியை பெரியோர்களும் ரிஷிகளும் கூறுகின்றனர். பரசுராமரை போன்ற தேஜருடைய அந்த வீரனை சேனாதிபதியாக நியமிப்பதுதான் சரியாக இருக்கும். மேலும் சிகண்டியை தவிர வேறு எவராலும் பீஷ்மரை வெல்ல முடியாது என்றான். கிருஷ்ணா, உமது கருத்து என்ன என்று தர்மர் விளவியதும், இவர்கள் கூறிய எவருமே சேனாதிபதி பதவிக்கு தகுதியுடையவர்கள்தான். இவர்கள் எல்லோருமே துரியோதனனுக்கு பயத்தை உண்டாக்குபவர்கள் என்றாலும் மொத்தத்தில் அர்ஜுனன் கூறியதையே நானும் கூறுகிறேன். நமது முழு சேனைக்கும் திஷ்டத்யும்தான் சேனாதிபதியாக நியமிக்கலாம் என்று கிருஷ்ணர் கூறினார். சுயம்வரத்தின் போது திரௌபதியை அர்ஜுனனுக்கு கையை பிடித்து தந்தவனும், பாஞ்சாலிக்கு அரசவையில் இழைக்கப்பட்ட கொடுமையை எண்ணி எண்ணி புழங்கியவனும், அதற்கு பழி தீர்க்கும் காலத்தை எதிர்நோக்கி 13 ஆண்டுகள் காத்திருத்தவனும் துருபதராஜனின் வீரகுமாரனுமான திஷ்டத்யும்தான் பாண்டவன் சேனையில் சேனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். படை வீரர்கள் எழுப்பிய வீர முழுக்கம், சங்கத்தோணிகளும் துந்துபி முழுக்கமும் விண்ணை பிளந்தன. பாண்டவரது பெரும் சேனை பெரும் ஆரவாரத்தோடு குருஷேத்திரத்துக்குள் புகுந்தது. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.